ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது சீரக சம்பாவில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் வித்து மஷ்ரூம் கிரேவி. இந்த காளான் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா சைடு பிரியாணி பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்கும். பொதுவாகவே கேரளாவில் ஃபுல்லாக எல்லா டிஷ்ஷுமே தேங்காயில் தான் பண்ணுவாங்க. இது பிரிஞ்சின்னு கூட சொல்லலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு 1 கப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். தேங்காயை ஃபுல்லாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய ஸ்கின் எல்லாத்தையுமே நான் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி இதோட ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான பொன்னி ரைஸில் கூட இதை செய்யலாம். இந்த சீரக சம்பா ரைஸை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தேங்காய் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். பொதுவாகவே தேங்காய் பால் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. அதை நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 பட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதோடு சேர்த்துடலாம். பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே அதோடு சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 3 க்ரீன் சில்லி 2ஆக கட் பண்ணி அதையுமே இதோடு சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லியோட காரம் மட்டும்தாங்க இதுக்கு, அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பொதுவாக சீரக சம்பா ரைஸுக்கு 1 கப் அரிசி அப்படின்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு பதிலாக இது தேங்காய் பால் 1.5 கப், 1/2 கப் தண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது தேங்காய் பால் சாதம் அப்படிங்கிறனால தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுமே நம்ம அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமே இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமலே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுட்டு வெயிட் எதுவும் போடாமலே ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி வச்சாச்சு. எடுத்து பார்க்கும்போது சீரக சம்பா தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான் பாக்கி. இதுக்கு காளான் பெப்பர் கிரேவி சூப்பர்பான சைட் டிஷ்ஷுங்க. காளான் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்க சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.